டிஎன்ஓயு நம்ம தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சிஒய் 2025 அதாவது காலண்டர் இயர் 2025ல் இப்போ நியூவாக அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக சூட்டபிள் ஆகும். அதே மாதிரி பொதுவாகவே காலண்டர் இயரில் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக சூட்டபிள் ஆகும். சரி, ஓகே. இப்போ நியூவாக ஜாயின் பண்ணியிருப்பாங்களே காலண்டர் இயரில், அது குறிப்பாக நான் செமஸ்டரை மட்டும் தான் அதில் பேசுகிறேன். நான் செமஸ்டர் என்னது, 1 இயருக்கு ஒரே ஒரு எக்ஸாம் அப்படி தான் 1 டைம் எழுதுவாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க தான் நான் செமஸ்டர் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களாம் இப்போ நியூவாக ஜாயின் பண்ணவங்களாம் ஃபஸ்ட்டு ஐடி கார்டு அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. ஓகே, அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் இதுக்கு முன்னாடி நம்ம யூனிவர்சிட்டி ஐடி கார்டெலாம் சென்ட் பண்ணி வைப்பாங்க, வீட்டுக்கே டெலிவரி அப்படின்றது பண்ணி வைப்பாங்க போஸ்டல் மூலம். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ மெத்தடை மாற்றிட்டாங்க. இஐடி கார்டு அப்படின்றது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்லேயே நீங்கள் வந்து உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பரு பாஸ்வேர்டெலாம் என்ட்ரி பண்ணிட்டு ஐடி கார்டு அப்படின்றது டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லணும்னா கூட சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான வீடியோ லிங்க் வைக்கிறேன். அது மெத்தடில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்புறம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா புக்ஸு அப்புறம் அசைன்மெண்ட்டு, அப்புறம் தான் ஆர்டர் படி போகும் எக்ஸாம், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிற சிஒய் 2025 பேஜும் சரி, இல்லை செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறவங்களுக்கும் சரி, புக்ஸ் அப்படின்றது எப்போ ரிசீவ் ஆகும்னா ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறமா ஒரு அக்டோபர் நவம்பர் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா புக் அப்படின்றது டிஸ்பேச் அப்படின்றது பண்ணி வச்சுருவாங்க நம்ம யூனிவர்சிட்டி சைட்லேருந்து. இது ஆல்ரெடி செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறவங்களாம் தெரியும், ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? பட் நியூவாக ஜாயின் பண்ணவங்களுக்கு எப்போ புக் வரும், எப்போ அசைன்மெண்ட் அப்டேட்லாம் வரும் தெரியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மூலமாக கன்வே பண்ணுறேன். புக்ஸ் வந்து ஆஃப்டர் தீபாவளி ஒன்ஸ் அப்படின்றத நீங்கள் அப்போ அந்த டைம் ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கான அசைன்மெண்ட் அப்டேட் அப்படின்றது கொடுத்துருவாங்க, அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி ஒன்ஸ் அசைன்மெண்ட் அப்டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறது அப்படின்றதுமே நான் வந்து நிறைய வீடியோஸ் அப்படின்றது நம்மளுடைய சேனலில் போட்டு தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேங்களா? அசைன்மெண்ட் அப்டேட் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயரோட 2025 இந்த இயரோட எண்டில் டிசம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? ஏன்னா வருஷம் இப்படியே நடக்குது. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஒன்ஸ் அசைன்மெண்ட் அப்டேட்லாம் நீங்கள் எழுதி சப்மிட் பண்ணதுக்கப்புறமா ஒன்ஸ் எக்ஸாம் உங்களுக்கான இந்த நான் செமஸ்டருக்கான எக்ஸாம் அப்படின்றது எப்போ இருக்கும்னா நெக்ஸ்ட் இயர் 2026 அதாவது 2026ல் பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் அப்படின்றது இருக்கும். அந்த சமயத்தில் வந்து எக்ஸாம் டைம் டேபிள் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது எக்ஸாம் டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா சமயத்தில் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ வெப்சைட் எப்போ நீங்கள் செக் பண்ண ஆரம்பிக்கணும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து டெய்லியுமே வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஏதாவது அப்டேட் வருது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு இயர்லியராக பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் மந்தில் இல்லாட்டி ஏதாவது சம் மந்தில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அப்படின்றது ஆன்லைன் மோடில் நம்ம யூனிவர்சிட்டி சைட்லேருந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன் மோட்லேயே கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து சம் டிபார்ட்மெண்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க, சம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து நம்ம இண்டிவிஜுவலாக பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம சொல்லிட முடியாது. சம்டைம் அவங்க வந்து எடுக்கிற டெசிஷனை பொறுத்து. பட் அந்த ஆன்லைன் கிளாஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூலை ஆகஸ்ட் மந்த் அப்ராக்சிமேட்டாக நடக்கும் போது அது கம்பல்சரி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா அப்படின்னா கேட்டால், அட்டன் பண்ணணுமா கேட்டால் அது கம்பல்சரி கிடையாது, ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக கிளாஸஸ் போய் கவனிக்கலாம், ஓகேங்களா? அது வந்து ஒரு கம்பல்சரி கிளாஸஸ் அப்படின்றது கிடையாது, ஓகேங்களா? பட் நீங்களும் டே பை டே வெப்சைட்லாம் பண்ணுறது உங்களுக்கு டைம் இருக்காது, செலவேத்துக்கு டைம் இருக்காது, பிஸி ஷெட்யூல் இருப்பீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுமே இந்த சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைம் அப்டேட் வரும்போது அது எந்த அப்டேட்டாக இருந்தாலுமே சரி, இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் கணக்கு கிடையாது, காமனாக வெப்சைட்டில் எந்த அப்டேட் வந்தாலுமே சரி நம்ம வந்து B.Ed அந்த எந்த ஒரு பாரபட்சமே இல்லாமல் என்ன அப்டேட் வந்தாலுமே சரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் நம்முடைய சேனல் மூலமாக. அது கண்டிப்பாக நீங்கள் எல்லா அப்டேட்டுமே நீங்கள் குயிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் TNOU ஆல் அப்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் வந்து நம்ம வீடியோ ஒன்ஸ் போட்டோம் அப்படின்னா சம்டைம் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க மாட்டீங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நம்ம அந்த குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து இந்த வாட்ஸ்அப் வீடியோ போட்ட உடனே அப்டேட் வந்த உடனே வீடியோ லிங்க் வந்து குரூப்பில் வந்து போடுவோம். ஸோ குரூப்பில் இருக்கிறது மூலமாக நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.